ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதுக்குண்டான விளாக் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் வாட்ச் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் உள்ள டைட்டில் பார்த்தாவே நம்ம சேனல் என்ன வீடியோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன். இன்றைக்கி தான் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கு 2 பேருக்கும் 2 லஞ்ச் பேக் வாங்கியிருக்கோம். லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லஞ்ச் பேக்காகவே வாங்கியாச்சு. ஏன்னா குட்டி குட்டியாக வச்சு டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் வைக்கிறக்கே இடம் இல்லாமல் இருக்கும் யூகேஜி போகும்போதெல்லாம். அதனால் கொஞ்சம் பெரிய லஞ்ச் பேக்கே வாங்கியாச்சு. அதுவும் ஸ்கூல் நாளைக்கு ரீஓப்பன்னா இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வரோம். இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து 380 ரூபா. உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட் விற்கிது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கேல் பென்சில் அப்படியே செட்டாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். இது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது யூகேஜிலேயே அவங்க மேம் தம்பிக்காக கொடுத்தது. அதாவது லாஸ்ட் டே கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் வாங்கினோம். ஸ்கூல் பேக் பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டு வைக்குதுங்க. அதுவும் ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க. இந்த பேக் 900 ரூபா ரேட் சொன்னாங்க. பேசுனதில் ஒரு 850க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சிச்சு. உங்கள் ஊர்லலாம் இந்த பேக் என்ன ரேட்டு விற்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேகு நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புக்ஸுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா. அதுதாங்க பெரிய வேலையே. ஓகே, ஈவினிங் டைமுன்றதுனால நான் டீ வச்சிட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனாவே எங்கள் 2 பேருக்கு தாங்க வேலையே. பாருங்கள், டீயும் பிஸ்கெட்டும் நல்ல காம்பினேஷன் குடிச்சிட்டு முருங்கைக்கீரை தாங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் டிஃபனுக்கு அதாவது லஞ்ச் பேக் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்காக தான் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரை கசப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அது தண்ணியை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தான் தாளிக்க போகிறேன். அதனால் கசப்பு போயிடும். அடுத்தது யூனிஃபார்ம் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். யூனிஃபார்ம் நான் ஸ்டிச் பண்ணலைங்க. ஸ்கூல்லையே வாங்கிட்டு வந்தோம். ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் முன்னாடியே. ஃபீஸ் கட்டின விளாக் கூட நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் போட்டு முடிச்சிட்டாரு. அதாவது நோட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எவ்வளோ நோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த நோட்டில் லேபிள் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். லேபிளில் எப்பவுமே அவங்க அப்பா தான் பேர் எழுதுவாங்க. இந்த டைம் தம்பியே அவரோட நேமை எழுதிட்டார். எங்களுக்கு செம்மையாக அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறாரு. அவரோட நேமை எப்படியோ ஒன்று கிறுக்கியோ ஏதோ ஒரு டைப்பில் ஆனாலும் ஓரளவுக்கு எழுதியிருக்காரு பாருங்கள். எல்லா புக்லேயும் சரி நோட்லேயும் சரி அவரோட நேமை அவரே எழுதிட்டார். இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு முதல் முறை வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மார்னிங் விளாக் தான் பார்க்குறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி கீரை சாப்பாடு தான் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், அவ்வளோதாங்க. பெருசாக ஒன்றும் செய்யலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் லீவில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். இனிமே தானே சீக்கிரம் எழுந்துக்கணும், அதனால தான். ஓகே, தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். எல்லோரும் ஸ்கூலுக்கு போன அப்புறம் வீடு பாருங்கள் ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா டைம் 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா?